இந்த மாதிரி தேனியை நேரடியாக மனிதர்களோட உடம்புல கொட்ட விட்டு அது ஒரு சிகிச்சை முறை, பல நோய்களுக்கு அது பலனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது உண்மையா? தெரிஞ்சு போவாங்க. இந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு முறைன்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் தேனி வளர்க்குறவங்க முடக்குவாதம் மாதிரியான சில நோய்களால் பாதிக்கப்படலை, மற்றவங்க அந்த ஊரில் பாதிக்கப்படும் போது அவங்க அதிகமாக பாதிக்கப்படலன்றது தெரிஞ்ச வந்ததுனால அவங்க அதிகமாக தொடர்ச்சியாக தேனீக்களால் கொட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தேனீக்களை வளர்க்கறதுனால அதுங்களோட புழக்கத்தில் இருக்காங்க. அப்போ அதிகமாக கொட்டு வாங்குறதுனால தான் அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்படல அப்படின்றத கண்டுபிடிச்சப்போ தான் இந்த மாதிரியான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்க செய்கிற மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இப்போவும் நிறைய இடங்களில் இது பின்பற்றப்படுது. இது ஒரு பீவனம் தெரப்பி அப்படின்னு சொல்லி பின்பற்றப்படுது. இவங்களாவது கையில் கொட்ட வைக்கிறாங்க, ஆனால் மற்ற நாடுகள்லாம் முகத்தில் மூக்கிலலாம் கொண்டு போய் கூட தேனியை கொட்ட வைக்கிறாங்க. உண்மையாகவே இது பயன்படுமா, இது சிகிச்சை முறை தானான்னு பார்த்தோம்னா, தேனியோட வெனம்ல 88% தண்ணி மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த தேனியோட வெனமை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை ட்ரை பண்ணி தண்ணி எல்லாத்தையும் ஆவியாக்குனதுக்கப்புறம் ட்ரையாக இருக்கு இல்லையா அந்த வெனம், இப்போ அப்படி ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, மெலிட்டின் ஒரு 50-60%, பாஸ்போலைஃபேஸ் A2 அப்படின்றது ஒரு 10-12%, இந்த மாதிரி இன்னும் சில என்சைம்ஸ், சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இருக்க அந்த மெலிட்டின் தான் தேனியோட நச்சில் நமக்கு வலி உணர்வையும் அந்த இடத்துல டாக்ஸிசிட்டி, அதாவது நச்சுத்தன்மையும் உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த பாஸ்போலைஃபேஸ் A2 அப்படின்றது தான் வீக்கத்துக்கு காரணம். ஆனால் இதை தேனியோட நஞ்சிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து தனித்தனியான முறையில் தனித்தனியான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தும் போது அது அந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல சிறப்பாக பயன்படுது அப்படின்றது சில ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. அதில் பெரும்பாலான ஆய்வுகள் எலிகளில் பண்ணப்பட்ட ஆய்வுகளாக இருக்குது. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணும்போது அவங்க அந்த வெனமை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற முறையே வேறு. அந்த வெனம் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 20-30 வோல்ட் மின்சாரத்தை தேனியோட உடம்புல செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்தும் போது பொதுவாக உங்களுக்கு தெரியும், தேனீக்கள் கொட்டினதுக்கப்புறம் அந்த கொடுக்கு தனியாக நம்ம உடம்போடையே இருந்துடும். அந்த தேனியோட உடம்பு தனியாக பிஞ்சிரும். அப்படி பிஞ்சு திரும்ப அந்த கொடுக்கு தொடர்ச்சியாக கொட்டிக்கிட்டே இருக்கும், அந்த வெனத்தை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த தேனி அதுக்கப்புறம் இறந்து போயிடும். ஆனால் இவங்க அந்த மாதிரி தேனிக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி மின்சாரத்தை செலுத்தும் போது தானாகவே அந்த வெனம் பிரிஞ்சு வெளில வந்துடுது. அதை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. இதனால தேனிகளுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுறதில்லை. இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து தனித்தனியாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த என்சைம்ஸ் எல்லாம் பிரித்து எந்தெந்த நோய்க்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து கொடுத்தப்போ தான் ரிசர்ச்சில் இந்த மாதிரியான முடிவுகள் தெரிய வந்திருக்கு. ஆனால் நேரடியாக அப்படி கொண்டு போய் மூஞ்சில் கையெல்லாம் கொட்ட விட்டோம்னா அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நம்ம எந்த காம்பவுண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பிரித்து எந்த நோய்க்கு எந்த என்சைம்ஸ்லாம் பார்த்தெல்லாம் கொடுக்கல. இன்னொன்று சரியான டோஸ், பொதுவாகவே ஒரு மருந்து எடுக்கிறோன்னா சரியான டோஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே தேனியை பொறுத்த வரைக்கும் அதோட வெனத்தை அது எவ்வளோ வெளியேற்றுது அப்படின்றது அதோட காலகட்டத்தை பொறுத்து மாறுபடலாம், அதோட ஏஜை பொறுத்து மாறுபடலாம். அப்படி இருக்கும்போது குத்து மதிப்பாக ஒரு தேனியை பிடிச்சி நம்ம கொட்ட விடுறோம் போது எந்த அளவுக்கு டோஸ் வரும் அப்படின்றது தெரியாது. அதிகப்படியான டோஸ் உள்ளே போயிடலாம். இன்னும் குறிப்பாக ஒரு சிலருக்கு தேனியோட வெனமுக்கு ஒவ்வாமை இருக்கும். அவங்களுக்குலாம் நார்மலான மனிதன் தேனியால் கொட்டு வாங்குறதை விட இன்னும் அதிகபட்சமான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் இப்படி நேரடியாக ஒரு தேனியை எடுத்து கடிக்க விடுறது மூலமாக, அதுவும் நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டிலாம் முகத்தில் கூட கடிக்க விடுறாங்க. இப்படி கடிக்க விடுறது மூலமாக திசுக்கள்லாம் வீங்கும் போது மூச்சுத்திணறல் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது முகத்தில் கடிக்கும் போது. அதே மாதிரி இந்த கையில் இந்த இடத்துல கடிக்க விடும்போது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வாமையால் இன்னும் சிவியரான ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரடியாக இப்படி செய்யறதுன்றது இந்த காலத்துக்கு சரி வராது. இந்த ரிசர்ச்க்கான ஆர்டிக்கல் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் பின் பண்ணி வைக்கிறேன், வேணுன்றவங்க போய் பார்த்துருங்க.